ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன், சுற்றிலும் சைக்கிள்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேர்ல்டு ஜிடி ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு சைக்கிள் ஷோரூம் தான் நான் வந்திருக்கேன். இந்த சைக்கிள் ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலூரில் கம்மியாம்பேட்டை பிரிட்ஜின்னு இருக்குது. அந்த கம்மியாம்பேட்டை பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஷோரூமு. இந்த ஷோரூமுக்கு நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான சைக்கிள் இருக்குது. இந்த சைக்கிள்லாம் என்ன விலையில் கொடுக்குறாங்க, இந்த சைக்கிளில் என்னென்னலாம் மாடல் இருக்குது, அது மட்டும் இல்லை நம்ம இந்த கடைக்கு வந்து சைக்கிள் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த சைக்கிள் வந்து நமக்கு ஏதோ ஒரு பழுதாயிடுச்சுனாக்கா எவ்வளோ நேரத்தில் அவங்க வந்து அதை சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தபுளாக இருக்கா, அது மட்டும் இல்லை நம்ம இந்த சைக்கிள் எடுக்கிறோம்னாக்கா நமக்கு வந்து இப்போ ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் இருக்குதா அப்படின்றத பற்றி கேட்கறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை சைக்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மறைமுகமான ஒரு உடற்பயிற்சி. அது நம்ம வந்து இப்போ ஒரு உடற்பயிற்சி செய்யணும் ஒரு பையன்கிட்ட சொன்னோம்னா செய்ய மாட்டோம், நம்ம பிள்ளைங்கள கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் சைக்கிள் நம்ம மெரிக்கிறோன்னும் போது நம்மளை மீறி நம்ம உடம்புக்கு வந்து அது ஒரு ஆரோக்கியம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உடற்பயிற்சி. அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைக்கிள் வந்து நம்ம வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறது, டியூஷன் போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு தான் போகுது. அதனால் இந்த சைக்கிள் ஷோரூமில் நம்ம சுற்றி பார்க்கலாம். அவங்களும் இந்த சைக்கிளை பற்றி என்னென்ன மாடல் வச்சுருக்காங்க அந்த சைக்கிளில் அதை பற்றி நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். வாங்க. சார், இப்போ உங்கள் சைக்கிள் ஷோரூமுக்காக நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். உங்கள் சைக்கிள் ஷோரூமில் என்ன டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது, என்ன மாடல் இருக்குது, அந்த என்ன ஒரு மாடலுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பீங்க, அது என்னென்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கிட் சைக்கிள், அதாவது ட்ரை சைக்கிளில் ஸ்டார்ட் ஆகி அடல்ட்டுக்கு ஓட்டுற சைக்கிள் வரைக்கும் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அந்த கிட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200. அதுலேருந்து நம்மக்கிட்ட இப்போ நம்மக்கிட்ட கரண்ட்டாக இருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 46,000 வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ 1200 ஸ்டார்ட் பண்ணி 46,000 வரைக்கும் இருக்குது. பட் ஆர்டர் பேஸ்லேயும் நாங்கள் சைக்கிள் எடுத்து கொடுப்போம். அதை விட 46,000 விட எபோவ் மேக்ஸிமம் 6 lakh வரைக்கும் சைக்கிள்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக கிடைக்கும். இப்போ நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சைக்கிள் வாங்குறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபரு அந்த மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக சைக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா சைக்கிளுக்குமே கம்பல்சரியாக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம். சைக்கிள் நீங்கள் எந்த சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே 4 accessories ஃப்ரீயாக வரும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட் கார்ட், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒயர் லாக், பெல், இந்த மாதிரி அக்சசரிஸ் ஃப்ரீயாக வரும். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைட்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் நீங்கள் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு அது இல்லாமல் சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 months ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 3 months சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 45 days ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அரல்ஸ் உங்களுக்கு அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு எதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கூட நீங்கள் அதை ஃப்ரீயாகவே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது எந்த இஷ்யூஸும் கிடையாது. ப்ளஸ் சைக்கிள் ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா 1 year நாங்கள் வாரண்டியும் சேர்த்து கொடுக்குறோம். இப்போ உங்கள் ஷோரூமில் வந்து நான் வந்து சைக்கிள் வாங்கிட்டேன், ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளுக்கு வந்து இப்போ சர்வீசஸ்ன்னு இருக்கும்ல, இப்போ ஃப்ரீ சர்வீஸு அந்த மாதிரி இருக்கும்ல. ஃப்ரீ சர்வீஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஒரு 1 year ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிப்பேர், ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சைக்கிளோட தான் எடுத்துருந்தா உங்களுக்கு சைக்கிள். அதாவது நீங்கள் சைக்கிள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சைக்கிள் நீங்கள் வச்சிருக்க வரைக்கும் லைஃப் லாங் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். பட் அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கொடுக்குற ஆஃபர் படி 3 months வந்து ஃப்ரீ சர்வீஸில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற சர்வீஸ் வந்து பெய்டு சர்வீஸாக மாறும். சரி, இப்போ வந்து உங்களுடைய இப்போ சைக்கிள் மாடல்னு சொல்கிறீங்க நீங்கள், இப்போ இந்த மாடல் பேஸ் பண்ணி என்ன ப்ரைஸு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா சைக்கிளை? சார், இந்த சைக்கிள் பாருங்கள், இது நல்லா தான் இருக்குது. இந்த சைக்கிள் என்ன சார் ப்ரைஸ்? இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எங்களோட ஷோரூமில் ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்க ஒரு பேசிக் மாடல். இந்த மாடல் பேர் ஜி ஸ்போர்ட்ஸ் சிவிக். ஆக்சுவலாக அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்பேருமே ஜெனுவன் ஸ்பேர்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்களே ஓனாக பண்ணுறதுனால ஸ்பேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜெனுவனாக பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து எங்களால் மேக்ஸிமம் ஆஃபர்ஸும் உங்களால் எங்களுக்கு இதில் கொடுக்க முடியும். கஸ்டமருக்கு வந்து இதை மற்ற சைக்கிளை விட பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும் நமக்கு. ஆமாம், கண்டிப்பாக ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பேசிக் மாடல் சைக்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காட்டர் பின் டைப் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அச்சாணி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து ஆரம்ப காலத்தில் சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின்னு போடுவாங்க, காட்டர் பின்னு சொல்லிட்டு பின்னு போடுவாங்க. அது கூட சமயத்தில் இந்த பெடல் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பின்னை மறுபடியும் மாற்றுவாங்க. ஆமாம், பட் இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கிராங்க் செட் பார்த்தீங்கன்னா ஒரே செட்டு, ஒரே ஸ்பேர். அது ஒரு செட்டு அப்படியே. ஆமாம், அந்த ஒரே ஸ்பேர்ன்றதுனால உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த பால் ரேஸ் எடுத்து நம்ம அடிக்கடி லூஸ் ஆகும், அதை மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூஸ் வந்து இதில் தவிர்க்கப்படும். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இந்த செட்டாக தான் மாற்றணும் நீங்கள். ஆமாம், செட் அது மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்காது இந்த மாதிரி. பட் லைஃப் இருக்குது, அதில் லைஃப் இருக்குது, அதிகமாகவே இருக்குது.
இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா டபுள் வால் ரிம்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ்வலாக வந்து பேசிக் மாடல் சைக்கிளில் வந்து சிங்கிள் வால் ரிம் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் வீக்காக இருக்கும், நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த சைக்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரஃபாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வீல் ரிம்மு பார்த்தீங்கன்னா அலாய் ரிம்மு, அது இல்லாமல் டபுள் வால் ரிம், 2 லேயர் இருக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டே பின்னாடி இந்த 2 லேயர் இருக்கிறதுனால வந்து நம்ம சைக்கிள் ரஃபாக யூஸ் பண்ணாலுமே தாங்கும். ஓகே சார், இது சைக்கிள் நல்லா தான் இருக்குது. பட் இதனோட ப்ரைஸ் சொல்லுங்கள். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 7500 வரும். ஓ 7500. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10th +1 +2 படிக்கிற பிள்ளைங்க சைக்கிள் வாங்குது, அந்த டீனேஜ் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, டீனேஜ் பாய்ஸ். ஸோ அந்த பாய்ஸ்க்கு வந்து இது ஏற்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் கிரேடடாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பசங்க வந்து மேக்ஸிமம் இந்த சைக்கிள் வந்து நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமர் வந்து சைக்கிள் வாங்க வந்திருக்கிறாங்க. சைக்கிள் வந்து நீங்கள் யாருக்கு வாங்க வந்திருக்கீங்க? என்னோட சின்ன பையனுக்கு வாங்க வந்திருக்கேன். இவருக்கு தான்? ஆமாம், சின்ன பையனுக்கு சார். இவருக்கு என்ன வயசு? இருக்கு 1.5 வயசு ஆகுது சார். உங்கள் பேர் என்ன? திவேஷ். எத்தனை படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ரைட், வெரி குட். நீங்கள் சைக்கிள் ஓட்டுவீங்களா? ஓட்டு சைக்கிள் வச்சிருக்கீங்களா வீட்டில்? வச்சிருக்கேன். இப்போ உங்கள் தம்பிக்கு தான் நீங்கள் சைக்கிள் வாங்க வந்திருக்கீங்க. எஸ். இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் வந்து சார் காமிச்சாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாடலை விட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது இன்க்ரீஸாக தான் இருக்கும். இப்போ இந்த சைக்கிளில் வந்து என்ன அதுக்கு இதுக்கு கம்பேரிசன், இது என்ன ஹைன்றீங்க? ஆக்சுவலாக இந்த ஜி ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல். அதாவது டாப் எண்ட்றதுன்னா ஹைட்டு இருக்குல்ல. இப்போது அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்க, ஒரு 10th 11th படிக்கிற பசங்க இது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹைட்டாக இருப்பாங்க. என்ன மாதிரியாலும் இது ஓட்டுறது ஓட்டலாம்? ஓட்டலாம், கண்டிப்பாக ஓட்டலாம். நல்லா ஹைட்டாக இருக்க பர்சனுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து 29 inches வரும் இந்த வீல் பேஸ். ஓ, அந்த சைக்கிளோட இந்த சைக்கிளில் வீலுடைய டயமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், அது வந்து 26 inches வரும். இது வந்து 29 inches வரும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோம் பெயிண்ட். இதில் எதுவுமே ஸ்டிக்கர்ஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமான பெயிண்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிசைன் வந்து நீங்கள் லைஃப் லாங் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓ ரைட். இந்த ஃப்ரேமுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். ஃப்ரேமை வந்து இந்த பெயிண்டே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவார். அதாவது வெயிலேருந்து ஃபேட் ஆகுறது, அதே மாதிரி துரு பிடிக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அதில் கம்மியாக இருக்கும். ஓ ரைட். இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் இதில் வரும். ஓ, இதில் வந்து டிஸ்க் பிரேக் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறீங்கன்னாக்கா இந்த ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து 3 ஸ்பீட் கியர் வரும், பேக்கில் வந்து 7 ஸ்பீட் கியர் வரும். டோட்டலாக இது மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து 21 ஸ்பீட் சைக்கிள்னு சொல்லுவாங்க இது கியரில். ஆமாம், கொஞ்சம் கியர் சிஸ்டம்லாம் இருக்குது இதில். ஆமாம். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஷிஃப்டர்ஸோட பிராண்ட் பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். இது என்னென்னா ஷிமானோன்றது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற சைக்கிள் கியர் சைக்கிள்ஸில் ஷிஃப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் பேர் ஷிஃப்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் குரூப் செட்டு, அதாவது கியர் அப்ளையன்ஸ் பேர் வந்து குரூப் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஷிமானோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கல டாப் நாச்சான ஒரு பிராண்டு. அதோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஷிமானோவோட ஜெனுவன் ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம புதுசாக நம்ம கியர் சைக்கிள் ஓட்டுறோம், நம்மளுக்கு வந்து இந்த கியர் சைக்கிள் வந்து நமக்கு சூட் ஆகுமா, இல்லை இது ஈஸியாக இருக்குமா ஓட்டுறதுக்கு, நம்ம எதாவது டேமேஜ் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு சில பேர் பயப்படுவாங்க புதுசாக கியர் ஓட்டுறவங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இதில் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மூத்னஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு புதுசாக ஓட்டுறவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு, அவங்களுக்கு பெருசாக டஃப்னஸ் இருக்காது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 40,000 மேலே இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், இதுவுமே பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்குன்றது பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேர்ல்டு, அதாவது சைக்கிள் வேர்ல்டுன்ற ஷோரூமில் மட்டுமே குறிப்பிட்ட இது கிடைக்கும். மற்ற ஷோரூமில் இது மோஸ்ட்லி கிடைக்காத ஒரு மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ், இதுக்கு 40,000 இருக்குது, அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு எல்லாருமே டவுட் வரும். அந்த 40,000க்கான முக்கியமான ரீசன் என்னென்னா இந்த ஒரு ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஆஃப் அலாய். அதாவது சைக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் வந்து ஸ்டீலில் பண்ணுவாங்க, ஸோ வெயிட் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு ஓட்டுறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். பட் இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ரோடிங் சைக்கிள் தான், நம்ம ரஃபாக யூஸ் பண்ணலாம். பட் சைக்கிள் வந்து லைட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் பெருசாக ஆகாது, லைட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே சார். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் வந்து சின்ன பசங்களுக்கு ஓரளவு சைக்கிள் பார்த்துருக்கோம். குழந்தைங்க கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற சைக்கிள் தான் இது.
என்கிட்ட வந்து எலக்ட்ரிக் சைக்கிளே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலக்ட்ரிக் சைக்கிள் அப்படின்னான்றத அவர்கிட்ட கேட்போம். இது எப்படி சார் எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் எப்படி சார் இது? எலக்ட்ரிக் சைக்கிள்ன்றது என்னன்னா இந்த பிராண்டோட பேர் வந்து ஹீரோ எலக்ட்ரோ. ஹீரோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு தான். அதில் வந்து பிராண்டு தான். அதில் எலக்ட்ரோன்ற செக்மெண்ட்ல வர்றது எல்லாமே. ஸோ இது வந்து இந்த மாடல் பேர் வந்து C5, ஹீரோ எலக்ட்ரோ C5ன்றது அதோட ஃபுல் நேம். இது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? C5 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட், ஓகே. C5. இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இந்த ஃப்ரேம்குள்ளாரே வந்துடும், இன்பில்ட் பேட்டரி. ஓ ரைட். இந்த ஃப்ரேம்குள்ளே பேட்டரி வந்துடும். அதே மாதிரி மோட்டார் வந்து இந்த ஹப் உள்ள வந்துடும், ஹப் மோட்டார் இதில். ஓகே. எத்தனை கிலோமீட்டர் போகலாம்னு ஒரு கணக்கு இருக்கா? ஆமாம் சார் இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 225 மோட்ஸ் இருக்குது இதில். இப்போ நான் சைக்கிள் ஆன் பண்ணி காமிக்கிறேன், இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது இது வந்து கண்ட்ரோலிங் பேனல், இந்த ஃபுல் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுற பேனல் இதுதான். சரி. இதில் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோன்னா சைக்கிள் ஆன் ஆகிடும். ஓஹோ. இது வந்து சார்ஜிங் டைம், இது வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது காமிக்கிறது. இது வந்து ஸ்பீட் மோட்ஸ், லோ மீடியம் ஹைன்னு 3 மோட்ஸ் வரும் இதில். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மோட்ல நான் லோவில் வச்சு போட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து ஆக்சிலேட்டர் இருக்குது. ஓ, இது பைக் மாதிரி தான். ஆமாம், கிட்டத்தட்ட ஸ்கூட்டர் மாதிரின்றது சொல்லலாம். ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா சைக்கிள் அப்படியே மூவ் ஆகும். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி மூவ் ஆகும். இதில் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெடலிங் மோட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த த்ராட்டில் ஒர்க் ஆகாது. எப்படின்னா ஆமாம், மேனுவலில் பண்ணலாம். மேனுவலில் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. என்ன ஆகுனா வந்து பெடல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட எஃபோர்ட் ஒரு 50% இருக்கும், சைக்கிளோட எஃபோர்ட் ஒரு 50%ன்ற மாதிரி ஒர்க் ஆகும். அப்போ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்பயுமே மோட்டார் ஒர்க் ஆகும், எலக்ட்ரிக் மோட்ல தான் ஓடும் அப்பயுமே. இப்போ இது மைலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம த்ராட்டில் மோட்ல மட்டும் வச்சு யூஸ் பண்ணும்போது 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இப்போ பெடலிங் மோட் பண்ணுறீங்க, உங்களோட எஃபோர்ட் கொஞ்சம் இருக்குன்னா அப்போ வந்து 30 to 35. இப்போ இந்த சைக்கிளுக்கு வந்து ஸ்பேர்ஸ் அதனுடைய ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா? அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கான ஸ்பேர்ஸ் ஆக்சசரிஸ் இருக்குது. சைக்கிளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லா விஷயமும் எங்ககிட்ட கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் இருக்குது. இப்போ ஷிமானோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிராண்டுக்கு வந்து நாங்கள் டைரக்ட் டீலர். ஸோ ஷிமானோட ஜெனுவன் ஸ்பேர்ஸ் எங்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். எந்த ஸ்பேர் கேட்டாலும் எங்கிட்ட கிடைக்கும். ஸோ அது பிரச்சனையே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சைக்கிள் வேர்ல்டு அப்படின்ற ஷோரூமுடைய ஆக்சசரிஸ் இருக்கிற ஏரியா இது. அவங்க என்ன நல்ல ஆக்சசரிஸ் வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். என்னோட ஒரு கேள்வி ஒன்று, இப்போ எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி தான் இது. இப்போ நான் வந்து வேற ஒரு ஷோரூமில் சைக்கிள் எடுத்துட்டேன் நான். பட் ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ வந்து சைக்கிள் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது வந்து 1 year ஆகலாம், 6 months ஆகலாம், 2 years கூட ஆகலாம். அதோடைய வாரண்டி வந்து எக்ஸ்பைர் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணி தருவீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஷோரூமில் எடுத்த சைக்கிளுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு நார்மல் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வெளியே இருந்து சைக்கிள் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைக்கிளுமே நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்ககிட்ட வந்து சைக்கிள் மெக்கானிக்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எப்பயுமே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் எந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஹாய் விவர்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைக்கிள் வேர்ல்டு ஜிடி ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஷோரூமில் வந்து நான் எல்லா சைக்கிள் என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத நான் பார்த்தேன். சாரும் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஒரு மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரொம்ப நாளாக என் பையன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் ஒரு சைக்கிள் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் பார்த்தேன் எங்கள் சைக்கிள்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சைக்கிள் தான் நான் வாங்கியிருக்கேன் என் பையனுக்காக. இதை ஓட்டி காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. உங்கள் ஷோரூமில் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஷோரூமில் உள்ள சைக்கிளை பற்றி நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவில் பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் நேரில் வந்து சாரை வந்து பாருங்கள், இந்த ஷோரூமில் வந்து பாருங்கள், சைக்கிள் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு மன திருப்தியாக இருந்துச்சுன்னா சார்கிட்ட என்ன பண்ணுங்கள், அந்த சைக்கிளை புக் பண்ணுங்கள், வாங்கிட்டு போய் சைக்கிள் அழகாக நீங்கள் ஓட்டுவீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமின்றி இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் எல்லாருமே முக்கியமான விஷயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சைக்கிள் ஷோரூமில் நாங்கள் வந்து இந்த சைக்கிளை பற்றி சார் எடுத்து சொன்னதை பற்றி உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சந்தோஷங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அனைவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை கண்ணன். Bye.